ராமராமா, குருவாசரகா வியாழக்கிழமை 4ஆம் தேதி, பராபவ வருஷம் வைகாசி மாதம் 21ஆம் தேதி, சதுர்த்தி திதி, நட்சத்திரம் உத்தராட நட்சத்திரம், சுப்ர யோகः, பவகரணம், ராகுகாலः மதியம் 1:30 மணியிலிருந்து 3 மணி வரை, யமகண்டः கார்த்தால 6 மணியிலிருந்து 7:30 மணி வரை. செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் இரவு நேரங்களில் நகமோ அல்லது முடியோ வெட்டக்கூடாது என்பதன் அர்த்தம் என்ன? அதாவது நகம், தலைமுடி இதெல்லாம் வெட்டிக்கிறதுக்கு பல நியமங்கள் இருக்கு. க்ஷௌரம் அப்படின்னு சொல்லுவா. இந்த நாள்ல தான் தலைமுடி வெட்டிக்கலாம், இந்தந்த நாட்கள்ல வெட்டிக்க கூடாது, இந்தந்த திதியில தான் வெட்டிக்கலாம், இந்தந்த கிழமைகள்ல தான் வெட்டிக்கலாம், அப்படிலாம் அதுக்கு விதிமுறை இருக்கு. எந்த நாள்ல தலைமுடி வெட்டிக்கலாமோ அந்த நாள்ல நகத்தையும் வெட்டிக்கலாம். எந்த நாள்ல தலைமுடி வெட்டிக்க கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்றதோ அந்த நாட்கள்ல நகங்களையும் வெட்டக்கூடாது. இது நன்னா நாம் தெரிஞ்சுக்கணும். முக்கியமாக செவ்வாய்க்கிழமை, சனிக்கிழமை, வெள்ளிக்கிழமை இந்த நாட்கள்லலாம் தலைமுடி வெட்டக்கூடாது. அதனால நாம் நகங்களையும் வெட்டிக்க கூடாதுன்னு சாஸ்திரங்கள் சொல்றது நிஷேதம் இருக்கு. இந்த நாட்கள்லாம் கூடாது. அதே மாதிரி பிறந்த நாள், ஜென்ம நட்சத்திரத்தன்னைக்கு தலைமுடி நகங்கள்லாம் வெட்டக்கூடாது. பித்ருதினம், அமாவாசை, மாசப்பிறப்பு அல்லது இறந்தவர்களுக்கு நாம் திதி கொடுக்கும் தினம், ஸ்ராத்த தினம், இந்த நாட்கள்லாம் முடி வெட்டிக்க கூடாது. ஷேவ் பண்ணிக்கிறதோ, தலைமுடி வெட்டிக்கிறதோ, நகங்கள் வெட்டிக்கிறதோ கூடவே கூடாது. பைத்திருக்கமான தினங்கள்ல இப்படியெல்லாம் நிறைய விதிகள் சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி பகல்ல தான், அதாவது காலை வேளையில தான் முடி வெட்டிக்கணும். முடி வெட்டிக்கிறது, ஷேவ் பண்ணிக்கிறதெல்லாம் அண்ணா நம்ம ஆஃபீஸ் போயிட்டு வந்துட்டு ஃப்ரீயாக இருக்குன்னு சொல்லி ராத்திரியில் போய் 24 மணி நேரமும் சலூன் கடை ஓப்பனாகவே இருக்குது, ஒரே எப்போ பார்த்தாலும் ஃபுல்லாக இருக்குது, யாரோ வந்துன்னு போயிட்டே இருக்கு, அப்படிலாம் கூடாது. பகலில் தான், அதுவும் கால வேலையில் தான் தலைமுடி வெட்டிக்கணும். அப்போ தான் நகங்கள் வெட்டிக்கணும். சாப்பிட்றதுக்கு முன்னாடி, உணவு அருந்துறதுக்கு முன்னாடி தான் தலைமுடி வெட்டிக்கணும், ஷேவ் பண்ணிக்கணும். அப்போ தான் நகங்கள் வெட்டிக்கணும். இப்படிலாம் சாஸ்திரம் சொல்கிறது. சாப்பிட்றதுக்கு முன்னாடி தான் பண்ணணும் அப்படின்னு. அதே மாதிரி எப்போ நாம் ஷேவ் பண்ணிட்டாலும், தலைமுடி வெட்டிண்டாலும், நகங்களை வெட்டிண்டாலும் உடனே குளிச்சுடணும். அப்படியே குளிக்காமல் அப்படியே மற்ற காரியங்களில் ஈடுபடுறது, வீட்டில் புழங்கிறது, வேறு வேலைக்கு போகிறது, இது ரொம்ப தப்பு. அது தீட்டாக சொல்லப்படுறது. நாம் தலைமுடியை வெட்டிண்டோம், நகங்களை வெட்டிண்டோம்னா நமக்கு ஒரு அசுத்தியானது ஏற்படுறது. உடனே ஒரு குளிக்கணும், ஒரு ஸ்நானம் பண்ணணும். ஸ்நானம் பண்ணாதான் நாம் பியூராக ஆறோம். அப்படின்லாம் நிறைய சாஸ்திரங்கள் இருக்குது. இந்த சாஸ்திரங்கள் எல்லாம் நமது ஆரோக்கியத்தையும் மேன்மையையும் கருதியே கூறப்பட்டுள்ளது. ராமராம்.